ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சென்னை கெஃபே அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தாங்க. இது ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மகிழன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இட்லி, வாட்டர்மெலன், கொஞ்சமாக வந்து கார்ன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். கூடவே பன்னீர் பட்டர் மசாலா எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்ததுனால இவனும் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ 2 பேரும் அதை சாப்பிட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன்வைல் நம்மளும் வந்து இந்த பஃபேல கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி, அந்த சைடில் இருக்கிறது ஃப்ரைடு சிக்கன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஃப்ரைடு பொடி இட்லி. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. இதில் மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இட்லி அண்ட் தால் சாம்பார் ட்ரை பண்ணலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லை, ரொம்ப மைல்டு. கிட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து சாம்பார் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே வந்து நல்லா குக்காக இருந்தது. கிட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பூரி, அப்புறம் கிரேவி, அதுக்கப்புறம் வந்து சீரக சம்பா பிரியாணி, அதுக்கப்புறம் பொடி இட்லி, நிறைய மெனூஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 25 மெனூஸ் கிட்டே இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம பஃபே ஸ்டைலுன்றதுனால நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். கிட்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக 3 மெனு கொடுத்துருந்தாங்க. நூடுல்ஸ், பாஸ்தா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் கூடவே வந்து வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. தோசாவும் ஆப்பமும் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டரில் இருக்குது. ஸோ எப்போ வேணால் நம்ம ஹாட்டாக எப்போ வேணால் கேட்டு நம்ம எத்தனை தோசை வேணால் வாங்கிக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் தோசை வேணால் வாங்கிக்கலாம். ப்ளெயின் தோசை, மசால் தோசை, சாக்லேட் தோசை, இன்னும் நிறைய பொடி தோசை, அந்த மாதிரி வெரைட்டியான தோசை இருக்குது. நாங்கள் வந்து பொடி தோசையும் சாக்லேட் தோசையும் வாங்கியிருக்கோம். ஸோ பொடி தோசை வந்து எனக்கு, இனியனுக்கு வந்து சாக்லேட் தோசை. பொடி தோசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. சாக்லேட் தோசை வந்து உள்ளே வந்து சாக்லேட்ஸை நல்லா கேரமலைஸ் பண்ணி மெல்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. மேபி கிட்ஸுக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. என்னோடய பசங்களும் அப்படி தான். இனியனுக்கு வந்து இந்த சாக்லேட் தோசை ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. மற்றபடி மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்க்கு வந்து கேக்கு, அதுக்கப்புறமா பாவ் பஜ்ஜி, அப்புறமா வந்து பானிபூரி எல்லாமே வச்சுருந்தாங்க. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஜிலேபி, குலாப் ஜாமுன் அதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி தான் ட்ரை பண்ணான். அதுவுமே ரொம்ப பானியில் வந்து ரொம்ப ஸ்பைஸ் இல்லை, நார்மலாக இருந்ததுனால எல்லாமே பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்க பார்த்திங்கன்னா லைவ் கவுண்டரில் ஆப்பம், அதுக்கப்புறம் இன்னொன்று மட்டனில் ஏதோ ஒரு டிஷ் இருந்தது, அதோட நேம் எனக்கு தெரியல. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒயிட் குருமாவோட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டிஷ்ஷுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் மசால் தோசை சாப்பிடலாம். மசால் தோசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே சாம்பார், அப்புறம் கார சட்னி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா $25. ஸோ டேக்ஸோட 28 வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. நாங்கள் போன அன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்து 2 அடல்ட்ஸு, அதுக்கப்புறம் 3 கிட்ஸ் போனோம். ஸோ நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பட் குட்டி பசங்களாக இருந்தால் ஒரு 2-3 டிஷ் தான் ட்ரை பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மெனு வந்து செட் ஆகும். இந்த ஹோட்டல் வந்து செட் ஆகுமா பஃபே டைப்புன்றது தெரியல. பட் பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகுங்க. மஸ்ட் ட்ரை. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டிஷ்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இது கூடவே வெரைட்டி ரைஸும் கொடுக்குறாங்க. கோகனட் ரைஸ், புலாவ், அதுக்கப்புறம் தக்காளி சாதம், லெமன் ரைஸ், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கான ஸ்டைலில் இருக்குது. ஸோ எல்லாரோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. மஸ்ட் ட்ரை ஹோட்டல் தான். நம்மளுக்கு ஒரு டக்குன்னு ஒரு நாள் இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும், இந்தியாவில் இருக்க மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணலாங்க. இந்த பஃபெட் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளுமே அவைலபிள் தான். ஸோ சண்டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மெனூஸ், நண்டு ஃப்ரை அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. கூடவே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.